என் பேர் வந்து இளங்கோ. இந்த கஷ்டமங்கலம் கூட்டூரில் வந்து விநாயகர் சிலை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 100 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் இருக்குது சரக்கு. நம்ம வாங்கணும், பார்க்கணும். சரி, இது எத்தனை அடி? இது வந்து ஒரு 7 அடி இருக்கும். 7 அடி. அது பக்கத்தில் இருக்கு 9 அடி. போங்க திரும்பி அவர் கூட பேசுகிறேன். இது எத்தனை அடினா? இது வந்து 9 அடி. இது 11. ரேட்லாம் வந்து நேரில் வந்து பார்த்து பேசுவோம். ஆன்லைன் வந்து எதுவும் ஃபிக்ஸட் கட்டலாமா? ஆன்லைன் நோட்டை கட்டலாம். ஆ இது வந்து 7, ஆ அது வந்து 9. இந்த பக்கம் கற்ப விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா அது 9 அடி வருது. இது வந்து 10 அடி. 10 அடி. சரி, 10 அடி ஸ்கொயர். ரேட்லாம் எப்படி? ரேட்லாம் எப்படி? ரேட் வந்து அதே மாதிரி பண்ணுறாங்க. ரேட் வந்து 100 ரூபாயிலேருந்து எங்கள்கிட்ட 30,000 வரைக்கும் இருக்குது. இது பார்த்தா 100 ரூபாய் பார்த்தா ஒரு 1/2 அடி வரும். இது பார்த்தா 30,000 அட்டாச் வருது. ரேட் அந்த மாதிரி மாறும். இப்போ இது மாதிரி 6 அடிலாம் பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 9,500 10,000 போன 6 அடி. இது மொத்தமே பார்த்தோன்னா ஒரு பாம்பே டிசைன் இருக்கும். அதாவது இந்த மாவு விநாயகர்லாம் பிளாஸ்டர் பாலிஸ்லாம் வந்து விற்கக்கூடாது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் தடை போட்டுருக்காங்க. ஏன்னா மாசு பிரச்சனை வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் நம்ம வைக்கிட்ட பார்த்தோம்னா ஊரோட திருஷ்டியை வந்து கழிவுன்னு சொல்கிறோம். இந்த மாவு விநாயகர் வந்து குளத்துல வச்சு கிடையாது. இது மாதிரி அட்டை விநாயகர் வந்து கரையும், குளத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் அட்டை விநாயகர் போட்டு பண்ணுறோம். இது என்னோட குளத்தொழிலே எனக்கு இதுதான் விநாயகர் தான் ஃபர்ஸ்ட். பார்க்க நேரில் வாங்க, பார்த்து பண்ணிக்கலாம். கத்தி இது பேசு கத்தி, நீ குதிரை மேலே வித்து அது கிட்ட இருக்குது வயசுக்கு. இது 1,500 ரூபாய், 5,000 ரூபாய். இது வாட்ட பீஸ் தானே? இதுதான் மண் விநாயகர். மண் இது வந்து மண் விநாயகர். கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன். இது வந்து மண் விநாயகர். இது வந்து அட்டை பீஸ். இது 4 அடி. இது வந்து 5,000 ரூபா. ஆ ஓகே. அந்த விநாயகர் அது ஒரே பீஸ் தான். ஒரே பீஸ் தான். ஆ ஓகே. இது ரேட் சொல்லுங்கள். ரேட்டும் ஐட்டம் இது வந்து 10 அடி. இது 30,000 ரூபா ரேட் வந்து. வந்து நேரில் பார்த்து வந்து நேரில் பார்த்து பேசிக்கலாம். கம்மி ஏதாச்சும் பேசி கம்மி வந்து பேசிக்கலாம் வாங்க. இது வந்து நரசிம்ம அவதாரம். நரசிம்மர். ஆ கீழே நரசிம்மர், ரெண்டு சைடு மாடா? மாடு, நந்தி. அந்த பெருச்சாள். எலி, அதாவது எலி பெருச்சாள் வந்து மாடு, சென்டரில் வந்து நரசிம்மர். நரசிம்மர், மேலே விநாயகர். அது என்ன இது வாங்கணும்னா இது வந்து கருடம் வரும். கருடனும் பாம்பும் ஆமாம். ஒரு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு. பெயிண்டிங்லாம் எப்படின்னா எல்லாம் வாட்டர் பெயிண்டா? எல்லாம் மொத்த வாட்டர் பெயிண்ட். எல்லாம் மொத்த வாட்டர் பெயிண்ட் தான். ஆயில் பெயிண்ட்லாம் ஒன்று மேலே ரெண்டு பக்கம் யானை வரும். அது மேலே ஏதோ ஒரு கீழே 2 பக்கம் யானை. இந்த பக்கம் ஒரு யானை, அந்த பக்கம் ஒரு யானை. மேலே கலசம். அதுக்கு மேலே கலசம் வரும். அது கீழே கழட்டி வச்சிருக்காங்க. அதை கழட்டி வச்சிருக்கோம். பிடிக்கிற மேலே, அதனால தனியாக ரெண்டு வச்சிருக்கு. யானை வரணும். இது ஒரு இல்லை யானை தான். யானை வாங்கணும். மேலே வந்து ப்ளஸ் அன்னம். அண்ணன் பாரு. ஆ அது மேலே சிலை ஒன்று இருக்கு. ஓகே. அது மேலே சிலை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது.